பட் என்னன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோனை பிடுங்க வந்துட்டாங்க சட்டுன்னு. 300 கொடுத்துருவாங்க ஹோல் செட்டுமே. அந்த டேங்க் பெரிய கேட்ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. சண்டேங்கிறதுனால சென்னை சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. அவுட்டரில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. அப்படியே டிராஃபிக்லாம் மாரி கொளத்தூர் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே ரீச் ஆகிட்டேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழக்கம் போல் கொளத்தூர் ஸ்கூல் கிட்ட பைக் பார்க் பண்ணேன். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இதாக இருக்கும். டிராஃபிக் அதிகமாக ஆகாது அந்த இடத்துல. சரி, வழக்கம் போல் அந்த குட்டி பசங்க பீட்டா ஷாப்பிங் வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட ஃபீமேல்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90லேருந்து 100ன்னு வச்சுக்கோங்க. 100லேருந்து 150 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நிறைய ஓம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. எப்போதுமே எல்லா டைம் இந்த டைம் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தாங்க. நான் இதுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இங்கே பார்க்கும்போது க்ளோபீட்டாலே ஓம் வச்சுருந்தாங்க. பட் இந்த வாரம் இல்லை. க்ளோபீட்டா இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிம்மில் இருக்கிற கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ரைஸ் வந்து 250 கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அப்படியே வாக் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வின் அக்வாட்டிக்கு இங்கே கொஞ்சம் டேங்க்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க. எப்போவுமே அந்த மாலிஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்கும். பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் சண்டேங்கிறதுனால வெளியே பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தாப்புல சரி எப்பவும் போல் க்ரீன் அக்வா. என்னடா ஒரே ரிப்பீட்டடாக எல்லா வீடியோவில் க்ரீன் அக்வா அப்படிங்கிறதுனால இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா சில ஷாப்ஸில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சில ஷாப்ஸில் தான் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் மோஸ்ட்லி என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஷாப்ஸ் வரும். ஸோ இந்த டைம் இந்த வாரம் க்ரீன் அக்வாவில் பற்றிக்கு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பார்த்தது இந்த மோலி தான். இது வந்து ஒரு சில்வர் மோலி மாதிரி இருந்துச்சு. மூன் டெய்லு, நல்ல பேரண்ட் சைஸு. வேறு எங்கேயுமே நான் பார்க்கல. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பேர் 100 ருபீஸ் சொன்னாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பிளாட்டீஸு, ஸ்வாட் டெயில், பிளான்டட் டேங்க் தேவையான எல்லா ஃபிஷ்ஷஸுமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்தீங்கன்னா 2-3 ஷாப் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே வந்து வாங்கணுன்னா அப்படி வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே சில டைம் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிறப்பல இருந்துச்சுன்னா 2-3 ஷாப் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2-3 ஷாப்ஸில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தாலே கொஞ்சம் மூஞ்ச காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம். அதனாலேயே நான் நிறைய ஷாப்புக்குள்ளே போகல. அதனால தான் என்னோடய வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டடான ஷாப்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஷாப்ஸில் எப்போ போனாலுமே நம்ம வீடியோ எடுத்தாலும் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இண்டிவிஜுவலாக போவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி வீடியோக்குன்னா அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாக நார்மலாக ஒரு யூடியூபர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷாப்பில் போய் செக் பண்ணிவிட்டு இது பண்ணால் நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுறது கஷ்டம்தான். அதனால தான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாமல் எடுக்கிறப்பல தான் இருக்கும். நான் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணுறப்பல தான் நான் வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் விசாரிப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃப்ளவர் லாஸ்ட் வீக் 2 வீக்ஸ் முன்னாடி நான் ஃப்ளவர் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். அதே ப்ரைஸ் தான் இந்த வாரமும் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பிளான்டட் டேங்க்கு தேவையான ஃபிஷ்ஷஸ்னால் இங்கே ஒரு ஷாப் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து குளத்தூரில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்தியன் ஓஷன் ரெகுலரான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. பட் நான் வந்து ஒரு 2-3 ஃபிஷ்ஷஸ் மட்டும் ப்ரைஸ் கேட்டேன். இந்த ஆல்பினோ சொன்னாங்கள். இதில் வந்து க்ரீன் 2-3 வெரைட்டிஸ் இருந்துச்சு. 400, 600ங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கௌராமியில் கிசிங் கௌராமி நிறையா சின்னது பெருசு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக எப்போவுமே வாரம் இருக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக எப்போவுமே போய் ஃபிஷ்ஷஸ் எடுப்பேன். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஃபிஷ்ஷஸ் இங்கே. இதுவும் பிளான்டட் டேங்குக்குரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். பிளான்ஸும் அவைலபிளில் வச்சுருப்பாங்க. இங்கே இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டைகர் வந்து கொஞ்சம் பேரண்ட் சைஸே வச்சுருந்தாங்க. ஆனால் பேர் 150 சொன்னாங்க. பட் மேல் ஃபீமேலான்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. வேறு எங்கேயுமே இந்த சைஸ்க்கு நான் பார்க்கல. அது போக கப்பீஸ் நிறையா கப்பீஸ் வேணும்னா இங்கேயும் ட்ரை பண்ணலாம். க்ரீன் அக்வாலையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான கப்பீஸ் வச்சுருப்பாங்க. இதே காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை புதுசாக ஒரு பேர்ட்ஸுக்குன்னு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து புதுசாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கடை பேர் வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸு அது ஆக்சசரிஸ் மட்டும்தான். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறதா பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று பல்லாவரம் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ப்ராட்வே. ஏன்னா அங்கே தான் இதோட அதிகமாக இருக்கும். ப்ரைஸும் நீங்கள் கம்மியாக இருக்கும். பார்கெயின் பண்ணிக்கலாம். குளத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு ரிலேட்டடான பெட் ஷாப்ஸும் ஓரளவுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. பட் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ அதனால தான் எப்போவுமே ப்ராட்வே
பலாவரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டாக்கு, கேட்ஸு, பேர்ட்ஸு இதுக்கெலான்னு. எஸ்பெஷலி ப்ராட்வே சண்டேலாம் மார்னிங் போனீங்கன்னா ப்ராட்வேயில் வந்து நல்லா பார்கெயின் பண்ணி உங்களுக்கு ஏத்தாப்பில் இது வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிற பேக்கெட் ஃபிஷ்ஷு. ஸோ இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிக்கியர் மோலி தான். பிக்கியர் மோலியில் கொஞ்சம் சின்ன சைஸு பேக்கெட் 100 rupees சொன்னாங்க. பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் நான் 2 weeks முன்னாடி பார்த்தேன். அந்த பேட்டர்ன் வந்து பாருங்கள், பிளாக் கலர் ஃபுல் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பலூனு, அது மாதிரி ஸ்பாட்டோட கொஞ்சம் நிறையாவே பீசஸ் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி எந்த ஷாப்ஸ்லையும் இருக்காது. ஏன் அப்படி சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இது தனியாகவே நீங்கள் அதிக ரேட்டுக்கு வெளியில் கொடுப்பாங்க. அந்த ஸ்பாட்டடாக இருந்தாலும் சரி, ஃபுல் பிளாக்காக இருந்தாலும் சரி, வெளியில் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டாக இருந்தாலும் பலூன் மாலியில் வாங்கிருங்க. பிக் இயர் பலூன் மாலியில் பேக்கெட் வந்து 100 சொன்னாங்க. நீங்கள் ஒரு 180 rupees அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது போக இந்த வாரம் பேக்கெட் ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேரண்ட் ஸ்டாக் வச்சுருந்தாங்க. மாலிஸாக இருக்கட்டும், அதனால பெரிய பெரிய சைஸஸ் அவைலபிள் இருந்தது. ஸோ இந்த பிஎன்பி ஃபிஷ் ஃபேக்ட்ரி இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. இவங்க ரீனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேங்க் ஃபிஷ் டேங்க் கடைக்கு போய் ப்ரைஸ் கேட்டிருந்தேன். என்னால் 2 டேங்க் கடைக்கு தான் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை வர ஆரம்பிச்சு. நான் 2 weeks முன்னாடியும் மழையில மாட்டிக்கிட்டேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சண்டே பொறுத்த வரைக்கும் பேக்கெட் ஃபிஷ் ஷாப் நிறையா இருக்கும். சில இதுக்கெலாம் ஷாப் நேம் இருக்காது. ஒரு சிலதுக்கு ஷாப் நேம் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு போர்டை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்ன ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அக்கா கடை. இவங்க லாஸ்ட் டைம் போர்டு இருந்துச்சு, இந்த டைம் பார்த்தீங்கன்னா போர்டு இல்லை. ஸோ இவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பிக் இயர் மோலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் ஒரு ரீசனபிளாக இருக்கும், பார்கெயினும் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட பேரண்ட்ஸ் சைஸில் ஜீப்ராஸ் நிறையா வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பேக்கெட் 150, 180 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேடி அக்வாரியம். ஸோ இந்த தடவை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தான் போய் பார்க்க போனேன். பிளாட்டீஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. மற்றபடி ரெகுலரான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. சிக்லெட்ஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. மாலிஸ் தான் எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸ் அவைலபிள் இருந்தது. உங்களுக்கு மாலிஸ் பேரண்ட் சைஸ் வேணும்னா தாராளமாக இந்த டைம் வந்து குளத்தூரில் வந்து எடுத்துக்கலாம். நான் ஏகப்பட்ட பேரண்ட் சைஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக மாஸ்டர் ஃபிஷ் வாங்கணும்னு ஒரு பிளானு, இந்த வாரம் வாங்கணும்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வாங்க முடியல. ஆனால் ப்ரைஸஸ் வந்து ஒரு சில மாஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு ப்ரைஸ் கேட்டு வச்சுருக்கேன். செனாங்கல், அப்புறம் அபாபான்னு ஒரு ஃபிஷ் சொல்லுவாங்க அது. ஸோ அது ஒரு 2 weeksக்கு அப்புறம் வாங்கலாம், இப்போது பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்குறதுக்கு ஒரு மெயினாக இந்த மாதிரி டேங்க்ஸை பாருங்கள். குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸில் அப்படி இந்த மாதிரி டேங்க்ஸில் நிறைய ஃபிஷ்ஷஸ் செத்து இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த டேங்க்லேருந்து ஃபிஷ்ஷஸ் எடுக்காதீங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒயிட் ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேங்க்ஸ் வந்து இருக்கும் டிஸ்பிளே பண்ணியதில். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபிஷ்ஷில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷை எடுக்காதீங்க, அடுத்த ஷாப் போயிருங்க. ஏன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய டேங்க்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஷாப்லேயும். மோஸ்ட்லி செக் பண்ணிக்கோங்க எதாவது கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் ஃபிஷ் டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேடி அக்வாரியம் பக்கத்துலேயே இந்த சசிகுமார் ஃபிஷ் டேங்க்னு இருக்கும். இவங்க வந்து ஃபிஷ் டேங்க் மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, செஞ்சு கொடுக்குறவங்க. ஸோ உங்களுக்கு தேவை என்ன சைஸ்க்கு வேணாலுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ரீசனபிள் ப்ரைஸாக அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஒரு 2 ஷாப்பில் தான் செக் பண்ணேன். பட் நான் உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டுக்கு அவங்க டேங்க்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சில டேங்க்ஸுக்கு வந்து அவங்க ப்ரைஸ் வந்து அதிலே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. 1 feet டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 435, 500 அந்த மாதிரி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 feet டேங்கு 2550 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2300 ரூபான்னு கொடுத்துருவாங்க ஹோல் செட்டுமே. அந்த டேங்க் மட்டும் இல்லை, 8 mm திக்னஸ் ஹோல் செட்டுமே. 3 months வந்து ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக லீக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 feet டேங்க் வந்து அவைலபிள் இருந்துச்சு. உங்களுக்கு 4 feet 6 feet வரைக்குமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு டேங்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷாப் போங்க. ஏன்னா நிறைய ஷாப்பில் டேங்க்ஸ் வச்சுருப்பாங்க. சில இதில் டேங்க்ஸ் செஞ்சு வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. பட் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்க்ஸுக்குன்னே வச்சுருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பேக்கெட் ஃபிஷ் கடை. ஸோ இந்த பேக்கெட் ஃபிஷ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் போட்டிருப்பாங்க. அதனால் பேக்கெட் 300 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும்.
இதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில் தான் வந்து எப்போவுமே வீடியோ எடுப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஃபோனை இது பண்ணும்போது தட்டி விட்டுட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து சில இதில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா வெளியில் அவங்க பேக்கெட் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுலேயே நம்ம வீடியோ எடுக்கும்போது இது பண்ணுறாங்க. இதே ஷாப்புக்குள்ளே போய் எடுத்தோன்னு நினச்சிக்கோங்க, அது இன்னுமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. ஸோ அதனால் நம்ம சொல்லவும் முடியாது. யூடியூப்னு சொன்னால் நம்ம அந்த ஷாப்பை வந்து இதாக சொல்லணும், நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது வரும். அதனால தான் நான் மோஸ்ட்லி யூடியூப்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு அங்கே இந்த ஷாப்பில் எப்படி இருக்குதோ ப்ரைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒவ்வொரு ஷாப்பையும் சொல்கிறது. ஸோ இந்த ஷாப்பு தான் இது. பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் எப்பவுமே நிறைய பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். அந்த அண்ணாவும் நல்லா பேசுவாங்க. பட் என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோனை பிடுங்க வந்துட்டாங்க சட்டுன்னு. கேட்டதுக்கு மிஸ்யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னன்னு தெரில, அப்படி என்ன வீடியோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை எடுக்காதீங்கன்னு சொல்லலாம், பட் வந்து நம்ம ஃபோனை இது பண்ணும்போது சட்டுன்னு வந்து ஃபோனே பிடுங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி, எப்பவுமே நான் வாங்குவேன். ஒரு சில இடத்துல ரொம்ப நேரம் ஒரு ஷாப் இது பண்ணுறேன்னா அங்கே ஏதாவது ஒன்று வாங்குவேன். பட் இந்த மாதிரி ஒரு பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஷாப் போகிறதே யோசிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷாப் வந்து எல்லாருமே சொன்ன ஷாப்பு, கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல்சேலருக்கும் ரிட்டைலருக்கும் நிறைய பேர் ஃபீடிங்க்கு வாங்கிட்டு போடுவாங்க, ஷாப்புக்கு வாங்குறவங்களும் வந்து வாங்குவாங்க. பட் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் ஜென்ரலாக வீட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெகுலரான ஒரு ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற ஷாப்பில் என்ன ப்ரைஸ் இது பண்ணுறாங்களோ அதே ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் ஹோல்சேலுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். நான் வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன் இன்னொரு ஷாப்புக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் அண்ட் ஷாப் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொய் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜெயின் கோராமி செம பெருசாக 2 வச்சுருந்தாங்க. அப்புறம் அலிகேட்டர் கார் வச்சுருந்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம், ஏகப்பட்ட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. பட் நான் வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்கணுன்னு தான் ஒரு பிளானில் இருந்தேன், சின்ன சைஸாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வீக் வாங்க முடியல. இப்படி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே சரவணா பெட்ஸ். இந்த ஷாப்புக்கு அடிக்கடி போவேன், ஏன்னா அங்கே அந்த டேங்க்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க. அதனாலேயே நான் வந்து உள்ளுக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் வெரைட்டிஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் ப்ரைஸ் எதுவும் கேட்கல, ஏன்னா இவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணாங்க. நம்ம எடுக்காதீங்கன்னுலாம் சொல்ல, பட் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதனாலேயே நான் ஜஸ்ட் கொஞ்சம் இது மட்டும் இப்போ ப்ரைஸ் மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன். ஃபிஷ்ஷஸில் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தெரியும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனங்கல் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் சொன்னாங்க. அது போக கிங்காங், பேரட், கொஞ்சம் ஃபிஷ்ஷஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்கங்க. எலிஃபண்ட் நோஸ் ஃபிஷ் வச்சுருப்பாங்கங்க. ப்ரைஸ் வந்து லாஸ்ட் டைமே 600 எவ்வளோ சொன்னாங்க. அது போக எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அவை நிறைய அவைலபிள் இருக்கும். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்க்குள்ளே வந்து மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டார், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அக்வாஸ்டார் க்ளோஸு. அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷு. இவங்க வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ரைஸுமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 200 எனக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஓகே இருந்துச்சு, ஏன்னா சைஸ் வந்து பெருசாக இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த தடவை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிஸ் தான். மாலிஸில் வந்து பேரண்ட் சைஸ் ஏகப்பட்டது இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேக்கெட்டும் 300 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியானது போட்டு 100 ருபீஸ் அந்த மாதிரி போடுவாங்க. இங்கே வந்து நிறைய போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக 300 ருபீஸ் சொன்னாங்க. உள்ளுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட கப்பீஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து 300 கிட்ட சொன்னாங்க.
இங்கே பார்கெயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ருபீஸ் நான் இது வரைக்கும் வாங்கின வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. அதை விட்டு ரொம்ப கம்மி பண்ணது கிடையாது. பிளான்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, கிராப்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளேயே நிறையா அங்கே எங்கெல்லாம் தண்ணி தேங்கி கிடக்கும் அங்கே இந்த பிளான்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி பிளான்ஸ் தான். ஆனால் நல்லாயிருக்கும். பெரிய சைஸாக வச்சுருப்பாங்க, வாங்கினா வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து ஒரு பாட்டி வந்து இது பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. நான் எப்போவுமே இங்கே வாங்கியிருக்கேன் ஃபிஷ்ஷு. இங்கேயுமே வாங்கின ஃபிஷ் எல்லாமே இன்னுமே ஆக்டிவாக இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கியர் மோலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேரண்ட் சைஸும் வச்சுருப்பாங்க, சின்ன சைஸ் வச்சுருப்பாங்க. பட் இந்த வாரம் இருந்துச்சு, சின்ன சைஸ் இருந்துச்சு. மிக்சடாக பிளாட்டிக்கோட போட்டு 100 ருபீஸ்ன்னு கொடுத்துட்ருந்தாங்க. அது போக நார்மல் மாலி, அப்புறம் ஏஞ்சல், இந்த மாதிரி ரெகுலரான ஃபிஷ்ஷஸ் இருக்கும். சைஸ் கொஞ்சம் நல்ல சைஸாக இருந்துச்சு. 100, 50 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்கும் ஒவ்வொன்றும். ஸோ நான் இங்கே வாங்கியிருக்கேன், அதனால தான் இந்த ஷாப்பின் அமௌண்ட்ஸ் மோஸ்ட்லி சொல்கிறேன். கப்பீஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா 200 ருபீஸ் ஃபுல் ரெட் கப்பி. அது நீங்கள் மற்ற ஷாப்ஸ்லேயே 150க்குலாம் கிடச்சிது. ஸோ நீங்கள் அது கம்பேர் பண்ணிக்கோங்க மற்ற ஷாப்புக்கு. மற்றபடி இந்த சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே இது பண்ணிட்டு சரி ருத்ரா அக்வாட்டிக்ஸ் அங்கே இதுவும் ரெகுலராக போவேன். மோஸ்ட்லி எதுவும் சொல்ல மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இந்த வாரம் உங்களுக்கு அவைலபிள் இருந்தது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் செம பெருசாக வச்சுருந்தாங்க உங்களுக்கு. டேனிசோனி இது நீங்கள் பிளான்ட் டேங்கில் வச்சு விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்ல ஹார்டான ஃபிஷ்ஷு டேனிசோனிங்கிறது. ஸோ இதுதாங்க அந்த அபாபாம்பாங்க, அதாவது நம்ம கோஸ்ட் ஃபிஷ்ஷோட சேர்ந்தது இது. ஆனால் இது செம்ம பெருசாக வரும். அந்த நல்லாயிருக்கும், அது நீந்தி போகிறதே செம்மையாக இருக்கும். அந்த சைஸ் வந்து 800 ருபீஸ் சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த ஃபிஷ் ட்ரை பண்ணுவேன். நல்லா பெருசாக வரும், கொஞ்சம் ஹார்டான ஃபிஷ் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் பெரிய பெரிய சைஸில் அவைலபிள் இருந்துச்சு. கிங்காங் பேரட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருந்துச்சு. கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு, உள்ளுக்கு அவ்வளோ பெரிய கேட்ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நைஃப் ஃபிஷ்ஷு எல்லாமே செம்ம பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸாக இந்த வாரம் இருந்துச்சு. மேபி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் அவைலபிள் இருக்குமான்னு தெரில எனக்கு. நான் ப்ரைஸ் கேட்கல, என்னென்னா நான் அந்த அபாபா ஃபிஷ் மட்டும் தான் ப்ரைஸ் கேட்டேன். அது வந்து 800 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இந்த ஷாப்புக்கு வெளியே வந்து ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்கிட்ட பலூன் மோலிஸு, பிளாட்டிஸு, ஸ்வாட்டேல் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் இந்த ஒரு ஷாப்புன்னு பார்த்துட்டு இது பண்ணாதீங்க. எல்லா ஷாப்புமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது வாங்கணுமோ அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்லேயும் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா பார்த்தீங்க, இங்கே வந்து கொஞ்சம் மாஸ்டர் வெரைட்டிஸ் கொஞ்சம் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் இது பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து நான் மேலே உங்களுக்கு அந்த நேம் போர்டு வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். பேரட்லாம் பார்த்தீங்கன்னா 400 போட்டிருந்தாங்க. ஓகேவாக தான் தெரிஞ்சு. அங்கே மற்ற ஷாப்ஸில் 500, 550 சொன்னாங்க. இங்கே 400 கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு. அதுமாரி இந்த பேக்கெட் ஃபிஷ் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த தடவை ஃப்ளவரான்ஸு, அப்புறம் மோனோ ஏஞ்சல் அதெல்லாம் 100 ருபீஸ் தான் பேக்கெட்டு. அது போக ரெகுலரான ஃபிஷ்ஷஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் அதான் டிஃப்ரென்ஸு. இங்கே வந்து கொஞ்சம் அந்த மான்ஸ்டர் வெரைட்டிஸ் வந்து பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த பாபா அக்வாரியம் சொல்லிட்டு ஒரு கடை. சரி, இங்கே வந்து மாஸ்டர் ஃபிஷ்ஷஸ் நிறையா வெளியே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை உள்ளுக்கு போய் நம்ம ப்ரைஸ் என்ன கேட்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உள்ளுக்கு போய் போனேன். அலிகேட்டர் கார்லாம் வச்சுருந்தேன். அலிகேட்டர் கார் நல்ல சைஸாக இருந்தது. நான் லாஸ்ட் டைம் இது கேட்டது தான், இந்த சனங்கள் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க வந்து பேர் 1200 சொன்னாங்க. ஸோ ஈச் வந்து 600. ஸோ எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது, ஏன்னா மற்ற ஷாப்பில் 300க்குலாம் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. பட் நான் வாங்கணும்னு நினச்சா இன்னும் பேசி அவங்க என்ன மாதிரி பார்கெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பேன். பட் நான் ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை தாண்டி நிறைய டேங்க்குன்னு ஷாப் இருக்கும். ப்ரைஸ் கேட்கலான்னு நினச்சி தான் கொஞ்சம் இது பண்ணேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே டேங்க் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஷாப்புக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் நிறைய இது கேட்க முடியல. சரி, இங்கே மட்டும் இந்த கடைசியாக இந்த ஒரு டேங்க் ஷாப்பில் மட்டும் கேட்கலாம், அவங்களும் உள்ளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ப்ரைஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு போனேன். இங்கே வந்து 2.5 feet வந்து பார்த்தீங்கன்னா 1300 தான் சொன்னாங்க. டேங்க் மட்டுமே. மேபி கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நீங்கள் ஃபுல் ஆக்சசரிஸ் கூட வாங்கினோன்னா எப்படி ஒரு 2000, 2100 வாங்கிக்கலாம். இதுவும் 8mm இது தான்.
ஸோ இந்த கடை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேம் போர்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மொத்தமே 2 இது தான் இது பண்ணேன். ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்க்குக்கு மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மழை வந்துச்சுனால நான் மோஸ்ட்லி ரிட்டர்ன் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 2-3 டேங்க் ஷாப் போயிட்டு நான் கவர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.